தேங்க்யூ. எல்லாரையும் கூப்பிடுங்க. ராஜா ப்ளீஸ் கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவங்களை மீட் பண்ணுங்க. இவங்க தான் நம்மளோட கெஸ்ட் அருண், அப்புறம் அவரோட மனைவி சௌமியா. சாரி, திருமதி சௌமியா. இவரு தான் ஒய்ஃபை ரொம்பவே காதலிக்கிறார். பாருங்க, நாம எல்லாருமே ஷூட்டிங்காரங்க. நம்ம எல்லாரையும் லவ் ஸ்டோரிஸ் அட்ராக்ட் பண்ணோம், இன்ஃபேக்ட் ஊக்குவிக்கும். நம்மளால இவங்க காதல வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஆனா எல்லாரும் கிளாப்ஸ் தட்டி அவங்கள சந்தோஷப்பட வைக்கலாம். கிளாப்பிங். பாத்தியா சௌமியா, இவங்க என்ன ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் நீ என்னோட ஹீரோயின். என்ன வீட்டில் தான் என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை. உண்மையிலேயே அருணை பத்தி எவ்வளவுதான் சொன்னாலும் அது கம்மியா தான் இருக்கும். இவரை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளும் இல்ல. நீ எவ்வளவு கலக்கலான ஆளு. ஆனா சௌமியா மேடம், நீங்க உங்க புருஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு எல்லாமே சொல்றோம். ஆனா ஆனா இது எல்லாத்தையும் நான் வெறும் பேச்சால சொல்ல மாட்டேன். இது எல்லாத்தையும் நான் ஒரு வித்தியாசமான கோணத்துல சொல்ல போறேன். உங்க ஹஸ்பண்ட் அருண் எவ்வளவு நல்லவருங்கிறத. இல்ல இல்ல இல்ல, மனுஷன் இல்ல, இவர் ஹீரோ. ஹீரோ இல்ல அருண், கரெக்டா தானே சொல்றேன்? அப்போ ஓகே. லைட்ஸ். சௌமியா, இது இது எல்லாம் பொய் சௌமியா. இது எதுவும் உண்மை இல்ல. நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. இது 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 எல்லாமே பொய். அது நான் மிஸ்டர் அருண், இது ஒன்றும் மூவி இல்லை, ஸ்டிங் ஆபரேஷன். அண்ட் ஐ ஹோப் ஸ்டிங் ஆபரேஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு. உண்மை சம்பவம். இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படைன்னு காட்டுவாங்களே, அதே மாதிரி. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப போய் சொல்றான். பாவம், இவங்க என்ன பேசுவாங்க? இப்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே. சரி, நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல உங்க ஃபேவரட் ஸ்டண்ட் மேன். இப்ப அவர் உங்க ஹீரோவும் தான். அவர் தான் மனைவிய பெரிய லவ்வர்னு சொல்லியிருப்பார்ல. நான் என் மனைவிக்காக இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இவனோட உண்மையான கேரக்டர் இப்ப எல்லார் எதிரிலையும் வந்துருச்சு. அப்புறம் நீ அப்ப என்ன சொன்ன? யாரையும் ட்ரிங்க்ஸுக்கு இன்வைட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? நீ சாதாரண கேட்டகரியில் உள்ள ஹீரோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கேட்டகரியை சேர்ந்த ஹீரோங்கிறது. இப்போ நான் இந்த கேரக்டரை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகும்? ஹீரோயின் மேடம்.
வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா நீ ஒரு வேஸ்ட் ஆக்டர்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு வேஸ்ட் ஆக்டர் மட்டும் இல்ல, நீ ரொம்ப ரொம்ப கேவலமான மனுஷனும் தான். புரிஞ்சுதா? நீ என்ன நிரூபிக்கணும்னு விரும்புற, ஆனா உண்மை வேற ஒண்ணு. இப்போ நீ எல்லாருக்கும் என்ன சொன்னியோ அது உண்மை இல்ல. புரிஞ்சுதா? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்க பார்வையில தப்பானவளா இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். அருண் தன் மனைவிய ரொம்ப காதலிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு காதலை பாக்குறது ரொம்ப அபூர்வமானது. அப்புறம் அவங்கள சந்தேகப்படுறது பெரிய பாவத்துக்கு சமமானது. அன்னைக்கு ராத்திரி அருணை நான் தான் ட்ரிங்க்ஸுக்கு இன்வைட் பண்ணேன். அப்புறம் அவரோட ட்ரிங்க்ஸ்ல நான் தான் போதை மாத்திரையை கலந்தேன். ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவருக்கும் போதை ஏறிடுச்சு. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனா எங்களுக்கு நடுவுல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் இதுதான் உண்மை. தள்ளுங்க, என்ன பண்றீங்க நீங்க? தள்ளி நில்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்னோட மனைவி அதிகமா காதலிக்கிறேன். அதுக்கு என்ன, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எல்லாருக்கும் இருக்கும் தானே? உங்களுக்கு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் வாழ்க்கையில என் மனைவியோட இடத்த நான் யாருக்குமே தரமாட்டேன், எப்பவும் தரமாட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரிக்கு, ஒரு ராத்திரி இல்ல, ஒரு நிமிஷம் கூட என்னால என் சௌமியாவை மறக்க முடியாது. ஏன்னா என் சௌமியாவை நான் உண்மையா உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், உயிருக்கு உயிரா. மறுபடியும் இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க ஒரு பொண்ணு, அதனாலதான் நான் உங்களை சும்மா விட்டுட்டு போறேன். ஒழுங்கா சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. வாவ், உங்க கதை பிரமாதமா இருக்கு டைரக்டர் சார். நம்ம ஹீரோயின் இப்ப ரைட்டரா கூட ஆயிட்டாங்க. நீ எங்க எல்லாரையும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியலனாலும் இந்த அப்பாவி பொண்ணை பத்தி யோசிச்சிருக்கலாம்ல. இவங்களை இவன் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களோட புருஷன் ஒரு தப்பானவன். நீங்க வேணும்னா இந்த மாதிரி 1000 வீடியோஸை காட்டலாம். ஆனா அவர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் என் மனசுல அவருக்குன்னு இருக்கிற இடமும் என்னைக்குமே மாறாதுங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கும் அவர் கேரக்டரை பத்தி முடிவெடுக்கவும் நீங்க யாரு? அப்புறம் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அருண் எனக்கு என்ன செஞ்சாரோ அதை இந்த உலகத்துல எந்த புருஷனோ எந்த மனைவிக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஓ, கணவனே கண் கண்ட தெய்வம், உத்தம புருஷன் இல்ல, நான் அவரோட மனைவி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த காலத்திலையும் தான் புருஷனை குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டிங்க இருக்காங்கன்னு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. அவங்களோட புருஷன் வெளியே எந்த தப்பு பண்ணாலும் சரி, இல்ல ஒருவேளை 2 பேருமே ஒண்ணுதான் போல இருக்கு. அதனாலயோ என்னமோ உங்க புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் சௌமியாவை பத்தி தப்பா பேசுவ? உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா.